நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மனித விலங்கு மோதலுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி இரண்டாவது நாளாக பொது வேலைநிறுத்த போராட்டமானது அங்கு நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். சிவக்குமார், வணக்கம். மனித விலங்கு மோதல் தொடர்பாக இரண்டாவது நாளாக தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். எந்தெந்த இடங்கள்ல இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது, என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் பிரதானமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள்? விவரங்கள். மோனிகா, நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் யானை, புலி போன்ற வனவிலங்குகளால் உயிர் பலிகள் ஏற்படும் சம்பவங்கள் மக்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த மாதம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கூடலூர் அருகே உள்ள ஓவெலி லாரஸ்டன் என்ற பகுதியில் தண்ணீர் திறந்துவிடச் சென்ற பாலகிருஷ்ணன் என்பவரை புலி தாக்கி கொன்றது. அதே போல 21ஆம் தேதியும் ரவிச்சந்திரன் என்பவரையும் புலி தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அடுத்தடுத்து புலி தாக்கியதில் 2 உயிர் பலியான சம்பவம் கூடலூர் பகுதி மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் புலியை சுட்டு பிடிக்க வேண்டும் என கூடலூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து யானை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகளால் ஏற்படும் மனித உயிர்களை பலியாவதை நிரந்தரமாக தடுத்து நிறுத்திடவும் பொது வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. நேற்று காலை தொடங்கிய வேலை நிறுத்த போராட்டமானது இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. நாளை காலை வரை இந்த தொடர் வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் பரபரப்பாக காணப்படும் கூடலூர் நகர், பந்தலூர், தேவாலா போன்ற பகுதியில் ஆயிரக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகிறது. போக்குவரத்து இயங்கினாலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தம் நடைபெற்று வருவதால் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே அந்த புலியை பிடிக்கும் பணியில் தீவிரமாக வனத்துறை ஊழியர்கள் கால்நடை மருத்துவருடன் கூடிய 100க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் புலியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி சிவக்குமார்.